பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் மட்டுமல்ல, அமானுஷ்யம் மட்டுமல்ல, நவ கிரகங்களில் குறிப்பாக ஒரு 4 கிரகங்களுடைய பயிற்சியை இறையர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வருகின்றேன். மற்ற கிரகங்களினுடைய பயிற்சி நமக்கு நன்மை தந்தால் அந்த நன்மையை தக்க வைத்துவதற்கும் தீமையான விளைவுகள் ஏற்படுமானால் அது தடுக்கின்ற ஒரு கவசம் ஒரு கிரகத்துக்கு உண்டு. அதுதான் செவ்வாய். நிறைய காரகத்தன்மை தன்னுள் வசம் வைத்திருப்பவன் செவ்வாய் தான். அற்புதமான ஒரு காரகத்தன்மை, பூமி காரகன், இரத்த காரகன், புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உள்ளவன், சகோதர சகோதரிய காரத்தன்மை உள்ளவன் என்றெல்லாம் அடுக்கி கொண்டே போனாலும் கூட என்னை பொறுத்தவரை நவ கிரகங்களில் ஒரு அற்புதமான ஒரு கிரகத்துடைய பயிற்சி, குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட வாழ்வுள்ள நல்ல மாற்றத்தை தரக்கூடிய பயிற்சி செவ்வாய். செவ்வாய்க்கு உரிய கிரகம் தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முருகன். முருகன் தெய்வமாக இருந்தாலும் கூட செவ்வாய்க்கு அந்த அங்கார பதவியை வாங்கி கொடுத்தவர் மகா கணபதி. அந்த வகையில் பார்க்கும்பொழுது கணபதியும் முருகனும் அற்புதமான நற்பலனை தர வேண்டுமானால் இந்த செவ்வாய் பயிற்சியை நாம் கவனிக்க வேண்டும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி, இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சியாகின்ற ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பயிற்சியாகின்ற ஒரு காலகட்டத்தில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம், பூரம், உத்திரம் எவ்வாறு இருக்கும் என்பதையும் நம்ம சோழி பிரசனில் பார்க்கலாம். அதே நேரத்தில் பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசனத்தின் மூலமாக நீண்ட நெடுங்காலமாக உங்கள் நலன் பொருட்டி பேசுவீர்கள். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீர்களே என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு ஆன்மீக பாடம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சோழி பிரசன்னத்தின் மூலமாக செவ்வாய் பயிற்சி மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு மாறிய செவ்வாய் எவ்வாறு நற்பலனை தரப்போகின்றார் என்பதை இப்போ பார்க்கலாம். சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரி, என்னை பொறுத்தவரை இந்த செவ்வாய் பயிற்சி நீங்கள் காத்திருந்தது தான். இது நம் வாழ்க்கையில் ஒரு விடியல் கிடைக்காதா, நிம்மதி கிடைக்காதா, பிரச்சனைகள் குறையாதா, வாங்கிய கடனை அடைக்க மாட்டோமா, நோயற்ற வாழ்வு வாழ மாட்டோமா, இதுதான் அடிப்படை தேவை. இதுதான் உங்களை வலை மாறி பிக்கி சின்ன பின்னமாக நிறுத்தி விட்டது. கவலையே பட வேண்டாம். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பம், அந்த குழப்பத்துக்கு தீர்வு இந்த செவ்வாய் பயிற்சியில் சிம்மராசிக்கு கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை என்னை பொறுத்தவரை செவ்வாயினுடைய முழுமையான நற்பலனை பெற முடியாமல் ஒருவர் புரிந்து கொள்ளாத கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகள் உறவாக இருந்தாலும் சரி, ஏன் ஒரு துறையில் வேலை செய்யும் போது மேல் உள்ளவர்கள் கீழுள்ளவர்கள், கீழுள்ளவர்கள் மேல் உள்ளவர்களுடைய ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கையிலையும் சரி தொழிலும் சரி எந்த முன்னேற்றமும் அடைய முடியாது. இதுவரை தடையாகி போன பிரச்சனையான தொழில் வாழ்க்கை நிம்மதியான பெறக்கூடிய ஒரு நல்ல தருணம் இந்த செவ்வாய் பயிற்சி. நல்ல முன்னேற்றத்தை தருவதோடு இடத்தை திரும்ப பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சொல்லி தரும். இதனால் இருந்து வந்தால் வம்பு வழக்குகள் எல்லாம் தீர்ந்து அந்த வம்பு வழக்குகளை உங்கள் பக்கம் நியாயமாக தீர்ப்பு வருவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார். அது மட்டும் கிடையாது, சுபகாரியங்களை பற்றி பேசி முடிக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் படிப்படியாக குறைய, சிலர் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்ந்தாலும் கூட அந்த பிரிந்து வாழ்பவர்கள் ஒன்று சேருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். ஒரு கிரகத்துடைய பயிற்சியை மட்டுமே சோழி பிரசனத்தில் பலன் சொல்லிவிட முடியாது. காரணம் செவ்வாய் மட்டுமே அல்ல, களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் குருவும் அற்புதமான ஒரு மாற்றத்தை தர காத்திருப்பதனால 3 கிரகங்கள், அதாவது மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடியும்பாங்க, 2 பக்கமும் இடி இருந்தாலும் கூட அற்புதமான ஒரு இசை தருவது போல 2 கிரகங்களும் அற்புதமான ஒரு மாற்றத்தை சிம்மராசிக்கு தரப்போகின்றார்கள். கலங்கி நின்றவங்களுக்கு ஒரு கலக்கத்தை தீர்த்து நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல மாற்றத்தும். அது மட்டும் கிடையாது, இந்த சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நல்ல தருணம். அவசரப்பட்டு உணர்ச்சிப்பட்டு உங்களுடைய வேதனைகளையும் துன்பங்களையும் அந்தரங்க விஷயங்களையும் இவர்கள் என்று நம்பி யாரிடமும் சொல்லிவிடாதீர்கள். காரணம் என்ன, அது பின்னால் ஒரு நல்ல விளைவுகளை தராது, நிம்மதியை தராது, நிம்மதியை குலைத்து விடும். நம்முடைய அந்தரங்க விஷயம் ஆண்டவனிடம் மட்டுமே முறையிட வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது எத்தனை துன்பங்கள் வந்தாலும் துயரங்களை வந்தாலும் தாங்கி நடக்கின்ற ஒரு மனோ தைரியத்தை செவ்வாய் உங்களுக்கு தருவார். அது மட்டும் கிடையாதுங்க, எதிர்பார்த்த கடன் தொகை கிடைக்கும், எதிர்பார்த்த உதவி 4 திசைகளிலிருந்து கிடைக்கும், வெளிநாடு யோகம் கிட்டும்,
குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக குறையும். அது மட்டும் கிடையாதுங்க, தொழிலில் புதிய முயற்சி எடுக்கலாம். அந்த புதிய முயற்சி வெற்றி பெறும். சிலர் அரசு துறையில் சில ஆதாயங்களை பெறலாம். அரசு துறையில் வேலை செய்பவர்கள் ஆண்களாயினும் பெண்களாயினும் நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். அதாவது நாம் செய்யாத தவறுக்கு சிந்திய கண்ணீருக்கு ஒரு நற்பலன் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுவரை உங்கள் வெற்றிக்கு எது தடை, இந்த என் வாழ்க்கையில் இந்த முன்னேற்றம் இல்லை என்றெல்லாம் கலங்கியவங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வை செவ்வாய் தருவதனால நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக என்னை பொறுத்தவரை இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் தொழிலில் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தருவார். குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு அருமையான சந்தர்ப்பம். இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக செயல்படுவீர்களானால் இனி இழப்பதற்கு எதுவுமே இல்லை. இழந்தது எதுவாயினும் அதை திரும்ப தரக்கூடிய ஒரு சக்தி இதுக்கு உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த காலகட்டத்தில் வைகாசி விசாகம் என்று வருகின்றது. இந்த வைகாசி விசாகம் முருகனுடைய அவதார திருநாள். சூரியன் முருகனை வழிபட்ட ஒரு அருமையான காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். நவகிரகங்கள் இந்த சூரியன் மட்டும் இப்போ உங்களுக்கு தடையாக இருக்குது, தடங்களாக இருக்குது. இந்த சூரியன் உதவி உங்களுக்கு வேணும்னா அந்த வைகாசி விசாகத்தில் காலையிலிருந்து மாலை வரை ஒரு வேளை மட்டும் என்னை பால் பொறுத்த வரைக்கும் திரவ உணவு அருந்திக்கலாம். பால் அருந்தி வழிபாடு பண்ணி மாலை நேரத்தில் முருகனுடைய ஆலயம் சென்று அந்த முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்வதற்கு உதவி செய்வீர்களானால் என்னை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்கு ஒரு பொற்காலம், ஒரு நற்காலம் என்றே கூறுவேன். காரணம், இந்த வைகாசி விசாகத்துக்கு அவ்வளவு சிறப்பு. முருகனின் அவதார திருமணம் மட்டுமல்ல, பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் முருகனை துதித்து வணங்கி போற்றிய நாள். ஆக ஒரு மனிதன் பொறுத்த வரைக்கும் அதிலும் சொல்லப்பட்ட சூரியன் பிதுர்காரகன் மட்டுமல்ல, ஆத்மகாரகன் மட்டுமல்ல, இவனுடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைத்து விட்டால் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து விடலாம். பகைவரை இனம் கொண்டு விடலாம். பகைவரும் பாராட்டுகின்ற ஒரு நிலை அடையலாம். வெளிநாடு மட்டுமல்ல, கடந்து வெற்றியை நகர்வதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருவார். குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் நடப்பதற்கும் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களும் பிரச்சனையும் குறைவதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சிம்ம ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி.